ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல்லேருந்து இன்றைக்கி புதுசாக நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? கூகுள் ஃபினான்ஸ் ஷீட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் கேமரா கால்குலேட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்வான்ஸ் கேமரா வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களையும் சேர்த்து இதில் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் ஓன் ஷீட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ரைட். ஸோ அட்வான்ஸ் கேமரா ஃபார்முலா பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வேறு HR1 த்ரூ HR5 ஆர் ஹையர் ரெசிஸ்டன்ட் லெவல் 1 to 5 அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ PP இஸ் த பிவோட் பாயிண்ட். பட் அட்வான்ஸ் கேமராவில் இந்த லெவலை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஒரு இதுக்காக போட்டு வச்சுப்போம். LS1 through LS5 ஆர் லோயர் சப்போர்ட் லெவல். ஸோ 1 to 5 அப்படின்னு போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ L1 L2 L3 L4 L5ன்றது வந்து அடுத்தடுத்த லோயர் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி H1 H2 H3 H4 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகேங்களா? ஓகே, இதுக்குண்டான ஃபார்முலாஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இதுக்குண்டான ஃபார்முலா. ஸோ H1 ஈக்குவல் டு, அதாவது H1 எப்படி கால்குலேட் பண்ணணும், அதாவது ப்ரீவியஸ் டே ஹை லோ ப்ளஸ் க்ளோஸ், இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு ப்ரீவியஸ் டேவோட 3 டீட்டெயிலை வச்சு 3 டேட்டாவை வச்சு அதுக்குண்டான ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம அதை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபார்முலா தான் இது. ஸோ அது என்னன்றதை நம்ம ஃபார்முலா போடும்போது கிளியராக புரிஞ்சிடும். ஸோ பிவோட் லெவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரீவியஸ் ஹை ப்ளஸ் ப்ரீவியஸ் லோ ப்ளஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 தான் பிவோட் லெவல். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது சப்போர்ட் லெவல் L1 L2 L3 L4 L5. அங்கே பார்த்தீங்களா, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ், அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் மைனஸ் அந்த 0.0916 இன்ட்டு ஹை மைனஸ் ப்ரீவியஸ் டே ஹை மைனஸ் ப்ரீவியஸ் டே லோ. இதுதான் வந்து L1ஓட ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறது, L1ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ L2 L3 L4 L5 அப்படியே ரெஸ்பெக்டிவே. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்குது, நம்மள்ட்ட லெவல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஹவு டு ட்ரேட் ஆன் திஸ் லெவல், ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வெறும் லெவல்ஸ் வச்சு எந்த ட்ரேடுமே பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிவோட்டோ ஃபிபனாசி எது வேணால் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணணும், அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களோட அடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட இது மேட்ச் ஆகுதா? ஃபார் எக்ஸாம்பிள் RSI எனக்கு 50க்கு மேலே இருக்கணும், இல்லை எனக்கு ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் வச்சு நான் வச்சு பண்ணிட்டுருக்கேன், இல்லை சூப்பர் ட்ரெண்ட் வச்சு பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்ட்ராட்டஜியோட இந்த இதை நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணிக்கணும்னா. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த லெவல். ஸோ அட்வான்ஸ் கேம்ரில்லாவோட ட்ரேட் பண்ணுறதுக்குன்னா ஆப்ஷன் 1 ஸ்கேனரியோ 1 என்னன்றது பார்ப்போம். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் இஸ் பிட்வீன் H3 அண்ட் L3. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எப்படி பை எடுக்கணும் அப்படின்னா, வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு கோ பிலோ L3 அண்ட் தென் வென் இட்ஸ் மூவ் பேக் அபவ் L3 பை. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன, ஸோ ப்ரைஸ் வந்து L3க்கு கீழே போகணும், அதுக்கப்புறம் L3க்கு கீழே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகி மேலே L3க்கு மேலே வரும்போது நம்ம பை என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வில் பி வென் ப்ரைஸ் மூவ்ஸ் பிலோ L4. அதாவது L3க்கு கீழே இன்னும் நீங்கள் பை எடுத்ததுக்கப்புறம் L4க்கு மறுபடியும் கீழே போகுது அப்படின்னா L4 தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் H1, டார்கெட் 2 H2, டார்கெட் 3 H4. ஸோ அதை தான் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து டார்கெட்டாக இதில் இருக்கும். ஸோ அதே கண்டிஷன் தான் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு கோ அபோவ் H3. அந்த H3ன்ற அந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் திருப்பி ரிவர்ஸ் ஆகி வருவா இல்லைங்களா? ஸோ ரிவர்ஸ் ஆகி வரும்போது அந்த H3யை கிராஸ் பண்ணும்போது செல் இனிஷியேட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த செல் நீங்கள் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டார்கெட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா L1 L2 L3. பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் லெவல் H4. ஓகேங்களா? ஸோ அடுத்த லெவல் அதுக்கு மேலே இருக்கிற லெவல் தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். இந்த இது வந்து ஆப்ஷன் 1, அதாவது ப்ரைஸ் வந்து H3க்கும் L3க்கும் நடுவில் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆப்ஷன் 2, ப்ரைஸ் இஸ் பிட்வீன் H3 அண்ட் H4. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம H3 அண்ட் L3க்கு நடுவில் பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து H3 அண்ட் H4 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வென் ப்ரைஸ் மூவ்ஸ் அபவ் H4 பை. லாங் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து அபவ் H4 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் பை எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் H3 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். டார்கெட் 1 H5, டார்கெட் 2 H6. H6 உண்டான ஃபார்முலா நம்ம போடுறதில்ல. ஸோ H6 உண்டான ஃபார்முலா என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதையும் பார்த்துடலாம். பட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து H4 H5 லெவலுக்குலாம் தேவையில்லை. நம்ம H5க்குள்ளே நடக்கிற ட்ரேட் பண்ணுறதே நல்லது, சேஃபர் சைடு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஷார்ட் எப்படி அடிக்கணும் பார்த்தீங்கன்னா, when the price goes below H3,
செல். ஸோ H3க்கு கீழே வரும்போது செல் அடிச்சணும். ஸ்டாப் லாஸ் இஸ் அபவ் H4. ஓகேங்களா? ஸோ டார்கெட் வந்து L1, L2, L3 அந்த ரேஞ்சில் நம்ம கால்குலேட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷன் 3. ஓகே, L3க்கும் L4க்கும் இப்போ பார்த்தது நம்ம வந்து H4க்கும் H3க்கும் H4க்கும் பார்த்தோம். இப்போ பார்க்குறது L3 அண்ட் L4 லெவலில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when price moves above L3, அதாவது L3க்கு மேலே போனதுக்கப்புறம் பை என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா? ப்ரைஸ் எப்பயுமே கீழேருந்து ட்ராவல் ஆகி வரணும். ஏற்கனவே அந்த இடத்துல இருந்து அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும்போதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து L4, டார்கெட் வந்து H1, H2, H3. ஓகேங்களா? அதே மாதிரி ஷார்ட் எப்போ பண்ணணும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து L4க்கு கீழே போகணும், செல் இனிஷியேட் பண்ணணும். ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டார்கெட் L5, L6. நம்மளுடைய சொன்ன மாதிரி L6 நமக்கு தேவையில்லை. ஸ்டாப் லாஸ் வந்து L3 வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, அதாவது சினாரியோ 4 வந்து என்ன பண்ணணும், அதாவது இந்த ப்ரைஸ்லாம் வந்து அபோவ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லாமல் H6க்கு மேலேயோ இல்லை L6க்கு கீழேயோ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு கம் இன் ரேஞ்ச் அண்ட் ட்ரேட் அக்கார்டிங்லி. அதாவது ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நமக்கு சிக்னலோ அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் டூ அவர் ஓன் அட்வான்ஸ் கேம்ரா கால்குலேட்டர் இன் கூகுள் ஃபினான்ஸ் ஷீட். பண்ணுவோமா? ரெடியாக இருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அலர்ட் வரும் நான் புதுசாக வீடியோ போட. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ட்ரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூகுள் ஷீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்ன போடணும் அப்படின்னா, நம்ம அட்வான்ஸ்ட் கேமரா அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த அட்வான்ஸ் கேமராவை கால்குலேட் பண்ணணும்னா நம்ம முன்னாடியே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ திருப்பி நம்ம அதையே பண்ணிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஏன்னா வீடியோவும் ஷார்ட்டாக முடியும், அதே நேரத்தில் உங்களுக்கு குயிக்காக பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் ஓடிஸ் கால்குலேட்டர் கேமரா, வெறும் கேமரா, கிளாசிக் கேமரா அண்ட் பிவோட் லெவல்லாம் போட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த கான்செப்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான். ஸோ இதில் ஒன்றும் வரப்போகிறது இல்லை இப்போதைக்கு, ஜஸ்ட்டு அந்த இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் க்ளோஸ், ப்ரீவியஸ் ஹை, அந்த இது மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டுடே ஓப்பன், டுடே ஹை, டுடே லோ அண்ட் LTP அப்படின்றத வந்து போட்டுப்போம். ரேஞ்ச், அதாவது இங்கே ரேஞ்ச் வேணாம், பிவோட்டுன்னு போட்டுப்போம். ஸோ பிவோட் வந்து நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இதை தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து அட்வான்ஸ் கேல்சின்னு போட்டுப்போம். ஸோ இன்னொரு ஷீட்டை ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பவ் காப்பி போடுவோம். ஏன்னா ப்ரீவியஸ் டேட்டா வந்து நம்ம கூகுள் ஃபினான்ஸில் வந்து எடுக்க முடியாது பர்டிகுலர் ஸ்டாக். ஓகேங்களா? எடுக்கலாம், பட் ஆனால் அதுக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். அது நான் அது புதுசாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் உங்களுக்கு கிளியராக பிடிக்கும். ஓகே, ஸோ அட்வான்ஸ் கேமராவில் வந்து இப்போ நம்ம வந்து பவ் காப்பி அப்படின்ற ஒரு ஷீட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பவ் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, பவ் காப்பி டவுன்லோட் NSCன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே அது தான் வரும். ஸோ ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள், பவ் காப்பி சூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா November 6th. ஸோ நம்ம இன்றைக்கி 6th டேட் பண்ணணும் அப்படின்னா 5th சூஸ் பண்ணி கெட் டேட்டா கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் இந்த ஷீட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரோ செலக்ட் பண்ணி ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் வந்தோன்னா இங்கே செகண்ட் காலமில் எல்லாத்தையும் அன்செக் பண்ணிவிட்டு EQ அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட கூகுள் ஃபினான்ஸ் ஷீட்டில் போய்ட்டு நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா அட்வான்ஸ் கேமரா, அதில் வந்து பவ் காப்பி அப்படின்ற இடத்துல
பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள், ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஆகும் ஃபஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ணும்போது. அப்புறம் உங்களுக்கு ரெகுலராக பண்ணும்போது குயிக்காக நடந்துடும். ஸோ இது வந்து எவ்ரிடே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஷீட்டை நீங்கள் பயோகாப்பி அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஷீட் வந்து நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கரெக்டான லெவல்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு நாள் விட்டுட்டு இதை ஜஸ்ட் என்ன லெவல்ஸ் வரலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஏபிபி போட்டோம். ஏபிபி அப்படின்ற ஒரு ஸ்டாக். இங்கே வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் எது வேணால் போடலாம். SBIN போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ கேப் அப் அப்படின்னு காமிக்குது, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. நம்ம இன்னும் போடலை, போட்டதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் போட்டுங்க, என்டர் சிம்பிள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டுடே ஓப்பன், டுடே ஹை, டுடே லோ, LTP போட்டுங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். இது தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பார்ட்டு இல்லாட்டி கூகுள் ஃபினான்ஸ் கான்கேண்டினேட் ஓப்பன், இதுதான் ஃபார்முலா. ஸோ ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கூகுள் ஃபினான்ஸ் கான்கேண்டினேட் NSE கோலன் டபுள் கோட்குள்ளே அதுக்கப்புறம் கம்மா, அப்புறம் வந்து அந்த சிம்பிள் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம், அந்த SBIன்றதை. அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கம்மா ப்ரைஸ் ஓப்பன் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் வந்துடும். இங்கே அப்படியே அந்த ஃபார்முலா மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் ஓப்பன் அப்படின்ற இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, வெறும் ஹைன்னு மட்டும் போடுங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் போட்டிங்கன்னா டுடே ஹை கிடச்சிடும். அதே மாதிரி டுடே லோக்கு என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் லோ மட்டும் இந்த இடத்துல மாற்றுங்க. அதே ஃபார்முலாவை காப்பி பண்ணுங்கள், செல்லை காப்பி பண்ணாதீங்க. காப்பி பண்ணி போட்டிங்கன்னா தப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ ஐ மீன் இப்படி காப்பி பண்ணக்கூடாது. F2 போட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணணும். ஓகேங்களா? இப்படி காப்பி பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபார்முலா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து LTP அந்த இடத்துல வந்து வெறும் ப்ரைஸ்ன்னு மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அட்வான்ஸ் கேம்ரெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி H5, H4, H3, H2 அண்ட் H1 நம்ம பிவோட் பாயிண்ட் இங்கே அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். அட்வான்ஸ் கேம்ரெல்லாம் இது வராது. ஓகேங்களா? L1, L2, L3, L4, L5. ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச். ஸோ அதுக்குண்டான வேல்யூஸ் என்ன அப்படின்றதையும் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணிவிடுவோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே அப்படி தான் போட்டிருப்போம். குட்டிஸ் பிவிட் கால்குலேட்டர்லேயும் அந்த மாதிரி தான் போட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளும் போடலாம். ஸோ இங்கே வந்து அட்வான்ஸ்ட் கேமரில்லா கால்குலேட்டர் ஆர் லெவல்ஸ் அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த ஆல்ட்ரேஷன் அதெல்லாம் நீங்களே வேணும்னா பண்ணிக்கோங்க. இப்போது ஜஸ்ட் ஒரு நீட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் போடுறேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்ம கொண்டு வரணும். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு ஒன்றும் இல்லை. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நம்ம கூகுள் ஃபினான்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்ற இடத்துல போட்டு க்ளோஸ் எஸ்ட் அப்படின்ட்டு மட்டும் மாற்றிடுறேன். ஓகேங்களா? க்ளோஸ் எஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் நமக்கு வேல்யூ வந்துடும், SBIயோட வேல்யூ வந்துடும். இப்போ ப்ரீவியஸ் டே ஹை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் பயோகாப்பி போட்டிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு வி லுக்அப் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த SBIN அப்படின்றத அந்த செல்லை சூஸ் பண்ணிவிட்டு கமா பயோகாப்பியை சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ நமக்கு ப்ரீவியஸ் ஹைன்றது வந்து 4th காலமில் இருக்குது. 1, 2, 3, 4th காலமில் இருக்குது. லோ வந்து 5th காலமில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 4th காலம் 5th காலம் தான் நம்ம இங்கே போடணும் ஃபார்முலா. ஸோ நான் சிம்பிள் அப்படின்றத சூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். எண்டு வரைக்கும் வந்துடுறேன். இப்போ நான் F4 ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த செல் வந்து லாக் ஆகும். ஸோ F4 ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கமா 4 கமா ஃபால்ஸ் அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிருங்க. ஸோ இப்போ நமக்கு ப்ரீவியஸ் டே ஹை கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் டே லோ இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு 4th காலம் வந்து நம்ம ஹை பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ 5th காலம் தானே லோ. ஸோ 5ன்னு போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு 512 அப்படின்றது 5th காலமில் 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் SBIன்னு பார்த்தீங்கன்னா SBIனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. SBIN ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3128 அப்படின்றது இங்கே கரெக்டாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிவோட் லெவல் இதுக்கு கண்டுபிடிச்சலாம். ஸோ ஈக்குவல் டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ், ப்ரீவியஸ் டே ஹை ப்ளஸ் ப்ரீவியஸ் டே லோ
டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா பிவோட் லெவல் வந்து 318. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஸ்டாக்காக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுடே ஓப்பனும் டுடே ஹையும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹைவாக இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இஃப் A5 ஈக்குவல் டு B5 ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, இஃப் A6 ஈக்குவல் டு C5 ஓப்பன் ஈக்குவல் டு லோ. அதே மாதிரி கேப் டவுனாக கேப் அப்பான்றதும் இதுதான் ஃபார்முலா. ஸோ இது எப்படி போடுறதுன்றது ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லாட்டி டைம் தான் வேஸ்ட் ஆகும். எல்லாத்தையும் எல்லா வீடியோலையும் இது ஒரே டாப்பிக்கு திருப்பி சொல்லிட்டு இருந்தால் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், பார்க்காதவங்க. ஓகே, ஸோ இந்த H11 லெவலுக்கு வந்து நான் வந்து லைட் ரெட்ல கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு வந்து நான் லைட் க்ரீன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ பிவோட் லெவல் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் அந்த பிவோட் லெவல். ஓகே, அதை பி ஈக்குவல் டு கொடுத்து சூஸ் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு H1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ H1ஓட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 0.0916 இன்ட் ஹை மைனஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் 0.0916 இன்ட்டு ஹை மைனஸ் லோ இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு சரி ஓகே 0.0916 இன்ட்டு ப்ரீவியஸ் டே ஹை மைனஸ் ப்ரீவியஸ் டே லோ போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸ். ஸோ 320.04ன்றது வந்து நம்மளோட H1 அப்படின்ற ஒரு ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து H2 கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணுங்கள், இந்த வேல்யூ மட்டும் எடிட் பண்ணால் போதும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 183. ஓகேங்களா? ஸோ இந்த 0.16 அப்படின்ற இடத்துல வந்து 183ன்னு போடுறோம். ஓகேங்களா? ஸோ 183 போட்டால் அடுத்த லெவல் கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 275. ஸோ மறுபடியும் பேஸ்ட் பண்ணிவிட்டு 275. அடுத்து மறுபடியும் 555. ஸோ இங்கே 555 போட்டுருங்க. சாரி 555 போட்டு என்டர் அடிச்சிருங்க. என்டர் அடிச்சிட்டிங்கன்னா அடுத்த லெவல் கிடச்சிரும். அதுக்கடுத்து 8244 824 போட்டாலே போதும். ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்டாக்குக்கு உண்டான எல்லா லெவலும் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து L1 அப்படின்ற லெவல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ க்ளோஸ் மைனஸ் 916 183 அதே தான் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு க்ளோஸ் மைனஸ் க்ளோஸ் மைனஸ் என்ன ஃபார்முலா 0.0916 into open bracket previous day high minus previous day low close bracket. ஸோ போட்டு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 318.36 தான் வந்து லெவல். இது வந்து பிவோட்டுக்கு கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதனால தான் இதில் பிவோட் லெவல் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பிவோட்டை வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாட் மேண்டிட்டரி. ஓகேங்களா? பிவோட் வந்து நாட் மேண்டிட்டரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணுங்கள். காப்பி பேஸ்ட். ஸோ அடுத்த லெவல் 183 இல்லைங்களா? ஸோ 183. ஸோ அடுத்த லெவல் 275 மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்கள். 275 316. அடுத்து வந்து 55 555 314. ஸோ அடுத்து வந்து 824. ஸோ இதுதான் வந்து கேமரிலாவோட லெவல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு இதுவாக ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி ப்ரைஸ் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் ப்ரைஸ் வந்து
கண்டிஷன் 1 என்ன, between H3 and L3 அப்படியே இருந்ததுன்னா between H3 and L3 ஆப்ஷன் 1, இங்கே ஆப்ஷன் 1 போடுவோம். அதாவது between, அது நம்ம இதிலே போடலாம், ஸோ தேவையில்லை. ஓப்பன் லெவல்னு போடலாம். ஸோ ஈக்குவல் டு இஃப் அண்ட் அப்படின்னு போட்டு ஓப்பன். ஸோ கண்டிஷன் என்ன, ஓப்பன் ப்ரைஸ் பிட்வீன் H3 and L3. ஸோ L3க்கும் H3க்கும் நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் greater than or equal to this, comma, open less than or equal to H3 இருந்ததுன்னா எனக்கு வந்து between H3, L3 இந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லும். ஓகேங்களா? ஓகே, இது ஆப்ஷன் 1. if and அடுத்தது என்ன, H3 and H4க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஓப்பன் greater than H3, ஈக்குவல் டு போடக்கூடாது, ஏன்னா முன்னாடி நம்ம ஈக்குவல் போட்டதுனால அது ஃபார்முலா ஃபெயிலியர் ஆகும், கமா ஓப்பன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு H4. ஓகேங்களா? ஸோ இதை போட்டுட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், between H3 and H4. இந்த இடத்துல நம்ம அண்டன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து if and அடுத்த ஃபார்முலா என்ன, between L3 and L4 open less than L3, comma open greater than or equal to L4 இருந்ததுன்னா between L3 and L4. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே கீழே ஓப்பன் ஆச்சுன்னா above H5 below H5 போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இஃப் ஓப்பன் greater than H5 above H5 போட்டுக்கலாம். if open less than L5 இருந்ததுன்னா L5 இருந்ததுன்னா below L5 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லாட்டி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ between L3 and H3 and L3க்கு நடுவில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்குண்டான கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, லாங் அபோவ் ஷார்ட் பிலோ, இந்த கண்டிஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸ் கேமராவோட ட்ரேடிங் லெவல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படிலாம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இல்லை கேளுங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், ஃப்ரீ கால்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த ஃப்ரீ கால்ஸ்லாம் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் வந்து நான் கீழே டெலிகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன். சாரி, இந்த வீடியோ லிங்க் டெலிகிராம் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா அதே நீங்கள் ஃப்ரீயாக கிளாஸ் கொடுக்குறது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை. புதுசாக பிகினர்ஸாக இருக்கிறவங்களாம் கற்றுக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய இந்த வீடியோ கிடைக்கிறது உங்கள் விஜயன்.